4 பேர் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய தாயார் சற்று நேரத்திற்கு முன்பாக தெரிவித்திருக்கிறார். எதிர்த்து எப்பவுமே போவாங்க, அப்படி போனாங்க. அன்னைக்கு ஒரு 10 பேர் தாத்தா பாட்டி கிட்ட சண்டை பிடிச்சின்னு கெட்ட வார்த்தையில் பேசினிருந்தாங்க. போய் தாத்தா கிட்ட தான் ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாப்பாரு போலீஸ். மிண்டக்காரன் காட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கிறா, வீடியோ எடுத்து அனுப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசி என்னவோ அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களை அடிச்சுட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இது பண்ணிட்டு எங்களை ரொம்ப அசிங்கமா பேசிட்டு தரக்கோயோ என் பொண்ணா இதெல்லாம் பண்ணா அவ்வளோ கீழ் தர்மெல்லாம் நடந்துக்கிட்டாங்க சார். மொத்தம் 3 பொம்னாட்டிங்க 6 ஆம்பளைங்க சார். ஆம்பளைங்க வந்து என் பொண்ணை உன்னை கெடுக்காம விட்றதில்ல ஆண்டி என் பொண்ணை இது பண்ணாங்க சார். பொம்னாட்டிங்க என்ன பிடிச்சின்னு அடிச்சாங்க சார். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு மாதிரி பண்ணிட்டு அப்புறமா நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுன்னு வந்து என் பையனுக்கு ஃபோன் பண்ணேன். என் பையன் ஒசூரில் இருந்தான். ஃபோன் பண்ணி அண்ணா இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னதே என் பையன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி இங்கே போச்சமல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புனாங்க சார். மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி அங்கே வந்து ஒரு மேடம் வந்து எழுதின்னு வந்தாங்க. நாங்கள் சொன்ன இதில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. போச்சமல்லி ஸ்டேஷனில் எந்த ஒரு நடவடிக்கை நாங்கள் சொன்னதே எழுதாம அவங்க மாற்றி எழுதிட்டு இதில் கையெழுத்து போடுங்கம்மா ஆனால் எங்களை மிரட்டி நேற்று வர சொல்லி கையெழுத்து வாங்கிக்கினேன். அவங்க வந்து ஆள் பலம் பணம் பலம் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லைன்னா வீட்டுக்கு போனுங்கன்னா நீயும் உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டேங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க சார். போச்சமல்லி ஸ்டேஷன் கூப்பிட்டு எஸ்ஐ மிரட்டினது.